நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ்லலாம் பார்க்குறோம். அதாவது 25 இயர் ஓல்டு 28 வயசு 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு அப்படியே கீழே விழுந்து இறந்துட்டாங்க. காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, அப்படியே கீழே விழுந்து இறந்துட்டாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்கோம். இதில் வந்து மெஜாரிட்டி ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். பட் இதுக்கு வந்து இன்னொரு சில ரீசன்ஸும் இருக்குது. அதாவது ஹார்ட் அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட இருதய துடிப்பு வந்து எப்போவுமே 60லேருந்து 100க்குள்ளே தான் இருக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் 100க்கு மேலே போகலாம், அது அக்செப்டபிள் தான். பட் ஒரு சில பேருக்கு பை பர்த்தாகவே உங்கள் ஹார்ட்டில் இந்த அரித்மியாஸ் ப்ராப்ளம் இருக்கும். அரித்மியாஸ்ன்றது ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறதோ இல்லை ரொம்ப கம்மியாகிறதோ தான் நாங்கள் அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்தமாரி ஹார்ட் பீட் வந்து 100லேருந்து சடனாக 200, 250, 220 அந்தமாரி சடனாக ரொம்ப அதிகமாகும்போது அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க, அப்படியே இறந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பட் அதை வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் ஹார்ட் அட்டாக்கும் அந்த ஏஜில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான். பட் இன்னொரு வகையான நோய்களும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான அரித்மியாஸ் நோய்கள்ன்றது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சின்ன வயசில் நிறைய பேருக்கு படபடப்பு இருக்கும். இருதயம் வேகமாக துடிக்கிறத நம்ம கண் கூட பார்க்குற மாதிரி இருக்கும். நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள் வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் போய் பார்க்குறது நல்லது. அதேமாரி உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சின்ன வயசுலேயே எந்த காரணம் என்னென்னு தெரியாமலே திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து செக்கப் பண்ணிக்கிறது நல்லது.